இனிமே பன்னீர் வாங்குறதுக்கும் பன்னீர் ரைஸ் வாங்குறதுக்கும் கடைக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. வீட்டிலேயே சூப்பராக பண்ணலாம். அதுவும் எந்தவித சாஸும் யூஸ் பண்ணாமல் ரொம்ப டேஸ்டியாக. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட் இதுக்கு பன்னீர் தயாரிச்சிருக்கலாம். பாலை நல்லா காய்ச்சிட்டு அதோட கொஞ்சம் வினிகர் ஆர் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா பால் இந்த மாதிரி திரஞ்சு வரும். ஸோ திரஞ்சது எல்லாத்தையும் தனியாக, அதாவது அந்த பன்னீரெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு இது ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு நல்லா புழிஞ்சிங்கன்னா அதில் இருக்கிற வாட்டர்லாம் போயிடும். எக்ஸஸ் வாட்டர் போகிறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு கல்லை தூக்கி வச்சுட்டு 6 ஹவர் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான பன்னீர் ரெடியாக இருக்கும். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம சிக்கன் பொரிக்கிறதுக்கு என்னென்ன மேரினேஷன் போடுவோமோ அது எல்லாத்தையுமே போட்டு எண்ணெயில் ஒரு 1 or 2 மினிட்ஸ் தான் போடணும், இல்லைனா பன்னீர் ரப்பர் மாதிரி ஆயிரும். ஸோ கொஞ்சம் நேரம் போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு பொரிச்ச எண்ணெயிலே கொஞ்சமாக சீரகம், பெருஞ்சீரகம், பூண்டு, அப்புறம் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கிற ஆனியன், கேரட், பீன்ஸ், கேப்சிகம் எல்லா காய்கறிகளையும் போட்டு 3/4 வேக்காடு வெந்தால் போதும். அப்போ தான் அந்த க்ரன்ச்சினஸ் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள், பிஞ்ச் ஆஃப் கரம் மசால் தூள் போட்டு நம்ம பொரிச்ச பன்னீரை போட்டு கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிவிட்டு வதங்கினதும் அதோடு நம்ம நல்லா வடித்து வச்சுருக்க உதிரான சாதத்தை போட்டு கிளறி எடுத்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான